Hello students, welcome to Vetri Tamil NEET Academy Salem. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீட் 2026க்கு நீங்கள் எக்ஸாம்க்கு ரெடியாக இருக்கீங்கன்னா சில போனஸ் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்டிஏ சைடில் இருந்து. மொத்தமாக டாப் 3 ரூல்ஸ் இதில் சொல்ல போகிறேன். இந்த டாப் 3 ரூல்ஸோடு சேர்ந்து சில எக்ஸ்ட்ரா மார்க் கால்குலேஷனுக்கான ட்ரிக்ஸும் சொல்லித்தரேன். அண்ட் தேர்ட் ரூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். நம்ம வந்து நீட் 2026க்கு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச் 28லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான அட்மிஷனும் ப்ளஸ் எவ்ரி சண்டே நீங்கள் நம்ம ஆஃப்லைன் சென்டருக்கு வந்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி லொக்கேஷன் கேட்டுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஃப்ரீ டெஸ்ட்டு தான். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஷின் புக்லெட்ஸும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு 2 விஷயங்களை இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். 2க்கான ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணணும், வாட்ஸ்அப் இல்லை, கால் பண்ணுங்கள். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. வாட் இஸ் போனஸ் ஃபார் பிகினர்ஸ் கைடன்ஸ்? போனஸ்னால் என்னென்னா, ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தவறாகும் பட்சத்தில் அதுக்கு எக்ஸாமினர் சைட்லேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய மார்க்கு. ஆனால் அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம என்ன பார்த்துடலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் அப்படின்னு பார்க்குறப்போ மல்டிபிள் கரெக்ட் ஆப்ஷன் ரூல். இது எப்படி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, வாட் எவர் இட் இஸ், எந்த ஒரு இதில் இருந்தாலும் சரி, ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கு 4 சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் 1 ஆன்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டுங்கிறது ஆன்சராக இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணுற பட்சத்தில் இதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு +4 மார்க் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் சிம்பிளான மார்க் ஸ்கீமிங் சிஸ்டம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினுக்கு தேர்டு ஒன்றும் ரைட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த தேர்டு ஒன்றும் கரெக்ட் ஆன்சர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கொஷின் ஒரு மிஸ்டேக் கொஸ்டின். அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இது 51வது கொஷின்னு வச்சுக்கலாமே. இந்த 51 கொஷின், அந்த 51 அப்படிங்கிற இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கம்பல்சரியாக 51 அட்டன் பண்ணியிருக்கணும். அதுலேயும் ஒன்று செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கணும், இல்லையா தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு +4 மார்க். ஓகேங்களா? அவங்க சொல்லக்கூடிய அந்த 2 ஆன்சர் கரெக்டுன்னா 2ல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். சரியா சார்? 2ஐயும் சூஸ் பண்ணால் அது இன்வேலிட். அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எந்த ஒரு கொஸ்டினுக்குமே 2 ஆன்சர் நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணக்கூடாது. சரி, ஓகே சார். அப்போ ஒருவேளை நான் ஃபஸ்ட்டையும் 4த்தையும் நான் கிளிக் பண்ணியிருந்தேன்னா என்ன சார், ஷேடு பண்ணியிருந்தேன்னா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் தான், -1 மார்க்கு. பட் இந்த -1ஐயும் நான் வேறு மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவோம். வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த 1 and 4 அப்படிங்கிற இந்த இடத்த நீங்கள் பாருங்களேன். 1 and 4 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்னு சொல்கிறேன். கேட்கலாம் சார், இந்த கொஸ்டினே மிஸ்டேக் தானே? நோ, கொஸ்டின் கரெக்ட். 2 சாய்ஸில் மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குது. அதனால் அந்த 2 சாய்ஸை யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கு. நீங்கள் 1 and 4 சூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் தான் கொடுப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட் ரூல். அண்ட் செகண்ட் ரூல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 49th கொஸ்டின் இருக்குது. இது கொஸ்டின் ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4. இதில் வந்து 4 ஆப்ஷனுமே கரெக்ட் ஆப்ஷனாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இப்படி நடந்ததில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்க ரூல் படி 4மே கரெக்ட். என்டிஏ தரப்பில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கொஷினை செட் பண்ணிட்டோம், இதில் 4மே ரைட் அப்படின்னா இந்த கொஷினில் இந்த 4ஐயும் ஏதாவது ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் +4 மார்க். சார் நான் இந்த 49th கொஷினை எழுதுறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு 0 மார்க் தான். கொஷினை கம்பல்சரியாக அட்டன் பண்ணியிருக்கணும். சார் நான் இதில் 4ம் பார்த்தேன், 4 ஆன்சர் வர மாதிரி இருந்துச்சு, நான் எனக்கு நெகட்டிவ் மார்க் வந்துடும் பயத்தில் நான் இதை அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மார்க் கிடையாது. அதே மாதிரி ஃபஸ்ட் ரூல்லையும் அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் 51வது கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லைனாலும் உங்களுக்கு மார்க் கிடையாது. ஸோ இந்த 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ஒரு விஷயம் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த 2மே ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கம்பல்சரி அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக பேச முடியும். நான் அட்டனே பண்ணலைன்னா 0 மார்க் தான். அடுத்தது இந்த தேர்ட் நான் சொல்லியிருந்தேன், வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இந்த தேர்ட் ரூல். அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் 37th கொஷின் இருக்குன்னு வைக்கலாம். சாய்ஸை விடுங்க, சாய்ஸ் விட்டுருங்க. இந்த கொஷினே ராங்காக இருக்குது, இந்த கொஷினே மீனிங்கே ராங்காக இருக்குது அப்படின்னா என்டிஏ தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 37வது கொஷினை எழுதினவங்க, அட்டெம்ப்ட் பண்ணாதவங்க, இவங்க 2 பேருக்குமே +4 மார்க்.
எழுதின எல்லாருக்குமே இந்த கொஷின் +4 மார்க், எழுதாதவங்களுக்கும் +4 மார்க். அதை தான் இந்த ரூலில் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா இந்த +4 மார்க் அப்படிங்கிற கொஷின் ட்ராப்னு சொல்லுவாங்க. இது பேர் ஒரு கொஷினே மிஸ்டேக்னா அந்த கொஷின் ட்ராப்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கொஷின் நீங்கள் எழுதலைனாலும் சரி, அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தாலும் சரி, இதுக்கு +4 மார்க் பார வச்சு எல்லாமே எல்லாத்துக்குமே கொடுப்பேன் அப்படிங்கிறது என்டிஆரோட கிளாரிஃபிகேஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போனஸ் மார்க் போடுறதுக்கான ரூல்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஏதாவது ஒரு ரூலில் தான் போனஸ் மார்க் வரும்னு வைங்களேன், மற்றபடி எதுவும் இல்லை. கான்ட்ரவர்ஷியல் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் கிளைம் பண்ணோம்னா மேபி அவங்க மார்க் கொடுக்கலாம். சரி, நான் சொல்லியிருந்தேன் மார்க் கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, வீடியோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்துடலாம். பிஃபோர் தட் இன்னொரு டைம் ரிமைண்டர் பண்ணிடுறேன், நம்மளோட கிராஸ்கோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து சண்டே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. மறக்காமல் நம்ம சேலத்தில் ட்ராப் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே அதை பயன்படுத்திக்கங்க. ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரூலையுமே பார்த்துடலாம். என்னென்னா மார்க் கால்குலேஷனில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்னா, ரைட்டான கொஷினுக்கு +4 மார்க் நீங்கள் போடுவீங்க. அது நல்ல விஷயம் தான். எப்பயுமே உங்களுக்கு கரெக்டான கொஷின்ஸுக்கெல்லாம் நீங்கள் +4 மார்க் போடுறீங்க இல்லையா? இன் எக்ஸாம் ஹால் தப்பான கொஷினுக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா -1 மார்க் தானே வருதுன்னு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? அது தவறான நிகழ்ச்சி. ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கிறப்போ ஓவரால் மார்க் தானே கால்குலேட் பண்ணிட்டு இருப்பீங்க. மொத்தம் நான் 50 கொஷின் எழுதுனா 50 கொஷினுக்கு என்ன மார்க்குன்னு தானே கால்குலேட் பண்ணுவீங்க. அப்படின்னா இந்த கொஷினுக்கு போனால் 1 மார்க்கு, வந்தால் 4 மார்க்கு நீங்கள் நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. வர வேண்டிய 4 மார்க்கு போதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொஷின் நீங்கள் நெகட்டிவ் சூஸ் பண்ணலான் இருக்கீங்க. அது என்னன்னே தெரில, சும்மா அட்டம் பண்ணலான் இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்கள் எவ்வளோ கால்குலேட் பண்ணீங்க? -2 மார்க் தானே குறையும் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு கால்குலேஷன் போடுவீங்கன்னா அது தவறான செயல். இதுக்கு போகிறது 2 மார்க்கு. இந்த 2 கொஷின் ரைட்டாக இருந்தால் எத்தனை மார்க் வரும்? 8 மார்க். அதுவும் இல்லை போகுது, அப்போ -8. அப்போ -10 மார்க்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கிறது தான் உண்மையான பாயிண்ட். மறுபடியும் சொல்கிறேன், -10 மார்க்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நெகட்டிவ் மார்க்கோட சீரியஸ்னஸ் எல்லாத்தையுமே புரியும். இப்படி தான் நெகட்டிவ் மார்க் ஒர்க் ஆகுது. அதுக்கு வர வேண்டிய மார்க்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பனிஷ்மெண்ட் மார்க்கு, இதுதான் வந்து நெகட்டிவ் மார்க்கு. இது நீட் இல்லை, இந்த நெகட்டிவ் மார்க் ஸ்கீம் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரன்ஸ்லையுமே பிகினர்ஸ்க்கு புரியாத ஒரு விஷயம். ஸோ நம்ம எழுதிடலாம், ஒரு மார்க் தானே போகுது, வந்தால் 4 மார்க் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எழுதி தப்பானா 5 மார்க் போகுது, அதுதான் ரியாலிட்டி. நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு 4 மார்க், எதிர்பார்க்குற 4 மார்க்கும் போகுது, அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக 1 மார்க்கும் போகுது. இப்படி கால்குலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நெகட்டிவ் மார்க் மேலே ஒரு கிளியர் ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த போனஸ்க்கு ரிலேட்டடாக இன்னும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கமெண்ட்லேயே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இன்னும் முக்கியமான வீடியோ ஒரு ரெடி ஆகிட்டு இருக்குது, அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபியூச்சர் எல்லா அப்டேட்ஸும் நம்ம வீடியோவில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் NEET 2026 எக்ஸாமினேஷன்.